ஆமாம் ஆமாம், இந்த கேர்ள்ஸாக பிறந்தாலே இப்படித்தான். ஒரே சமையல் பண்ணுறது, வீட்டு வேலை பண்ணுறது, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடும்ல. அப்பெல்லாம் கிடையாது. யார் சொன்னா அப்படி? நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா? சரி ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணு. ஓகே. யாரு? சுனிதா வில்லியம்ஸா? இல்ல, கல்பனா சாவ்லா. நான் பைபிள் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் சொல்ல போறேன். சரி ஓகே. யார் அப்படின்னா, அவங்க பேர் வந்து யாகேல். அவங்க சிசராங்கிற ஒரு பெரிய மனுஷனை வந்து ஒரு ஆணியால அவங்க கொண்டு போட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, யாகேல் வந்து ஒரே ஒரு கூட ராணி தான். ஆனா அவ்வளவு பெரிய சிசராவை ஒரு செகண்ட்ல கொண்டு போட்டாங்க. அவனுக்கு 20 வருஷம் வந்து அவன் என்ன பண்ணான்னா, இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்குனான். 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. ஆனா அது எல்லாம் பத்தி அவ கவலைப்படவே இல்லை, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஒரு செகண்ட்ல சிசராவை வந்து அவ முறியடிச்சிட்டா. இதுல வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்னன்னா நினைக்கிறோம் எல்லாரும், லேடிஸ்னாலே ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க கிச்சன், குழந்தைங்க, ஹஸ்பண்ட், இதே ஒரு சர்க்கிளாவே அவங்க வந்து இருந்துடுறாங்க. அவங்களோட அப்பார்ட் ஃப்ரம் த லைஃப் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. சமையலுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். கிச்சனுங்கிறது ஒரு சமையல், ஒரு சாப்பாடு தேவையான அவங்க செய்ய போறாங்க. அதே அவங்க லைஃபாவே ஆக்கிடக்கூடாது. அதுக்கு மேல எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் நம்ம செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சரீரத்துல இருக்கிறவரோட பலத்தை விட ஆத்துமாவில பலன் வந்து ரொம்ப முக்கியம். ஆத்துமாவில எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன்னு வாசிக்கிறோம். இன்றைக்கு அந்த யாகேல் வந்து ஒரு 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 கோலை எடுத்துட்டு அந்த சிசாவை கொண்டது போல நம்மளுடைய லைஃப்ல ஒரு சின்ன காரைனால நம்ம வீக் ஆயிரும். ஏன்னா நம்ம வீக்கஸ்ட் வெசலா, ஆனால் ரொம்ப வீக் ஆயிரும். ஒரே அது சர்க்கிளை யோசிச்சுட்டு, பிள்ளைங்களுக்கு எதுனா உடனே நம்ம அப்செட் ஆயிரும், ஹஸ்பண்டுக்கு எதுனா நம்ம அப்செட் ஆயிரும், அப்பா அம்மாவுக்கு எதுனா நம்ம அப்செட் ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. கேர்ள்ஸ், உமன்ஸ் எப்படி இருக்குன்னா அதை தாண்டி வெளியே வரணும். வெளியில எவ்வளவோ நம்ம லைஃப்ல நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஏசப்பா அழைச்சது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு தனித்தனி டேலண்ட்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கிருபைகளை கொடுத்துருக்காரு. அப்ப நம்மளுக்கு என்ன, அதெல்லாம் செய்யறதுக்கு என்ன வேணும்னா ஆத்மாவில பலன் வேணும். ஆத்மாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்ப என்னை தைரியம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப எல்லாரும் இன்னைக்கு நம்ம என்ன ஒரு ஜெபமா கூட நீங்க செய்யலாம். ஏசப்பா எனக்கு ஆத்மாவில எனக்கு ஒரு பலனை தாங்க, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, சத்ருவை ஜெயிப்பதற்கு, உலகத்துல ஃபேமிலியில இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஜெயிப்பதற்கு எனக்கு ஒரு பலனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஓகே, ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல்.